ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போய். ஒரு ஊரில் ஒரு அம்மா, ஒரு பையன், அவங்க அப்பா, அவங்க அக்கா, தங்கச்சிங்க எல்லோரும் அப்படியே கூட்டு குடும்பமாக வசிச்சுட்டு வந்தாங்க. இதில் அவங்க அண்ணனுக்கு எங்கே பார்த்தாலும் பொண்ணு தேடினாங்க. பொண்ணு தேடினா பொண்ணே கிடைக்கல. பொண்ணே கிடைக்கலன்னொன்னே அவனும் அங்கங்கே சுற்றி 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 பார்த்துட்டு கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணிட்டானா, போய் ஒரு தவளையை பிடிச்சிட்டு இதுதான் இனிமேட்லேருந்து எனக்கு மனைவி, இதுக்கு நீங்கள் எல்லோரும் பணிவிடை செய்யணும் அப்படின்ட்டு. உடனே சரின்னு என்ன நான் உனக்கு இல்லை, நான் இந்த தவளையை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், தான் இதை பார்த்துக்கணும், நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டான். வீட்டில் வச்சோன்னா உடனே அவங்க அம்மா அப்பா எல்லோருக்கும் நீங்கள் எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பீங்களோ அந்த மாதிரி இந்த தவளைக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, உடனே இந்த தவளையும் கேட்டுச்சு. தவளை கேட்டால் தவளைக்கு தலைகால் புரியல. ஆஹா, நம்மளை இப்படி சொல்லிட்டு போயிட்டான், நம்ம இனிமேட்டுக்கு இவங்க ஒரு ஆட்டம் காட்டிட வேண்டியதான் அப்படின்ட்டு முடிவு கடிச்சு. உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு தின்றதுக்கு புழு எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்தாங்க புழு. ஐயோ, புழுவை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஐயோ, பொரிச்சு அது அப்படியே வச்சு அப்புறம் குடிக்கிறதுக்கு பால் எடுத்துக்கலாம். இப்படி அது ரொம்ப ஏளனம் பண்ணிக்கிட்டே இருந்து அப்புறம் அவங்க அப்பா இங்கே வா, நீ போயிட்டு ஏரியில் போயிட்டு புழுவை பிடிச்சிட்டு வா, அதை பிடிச்சிட்டு வா, இதை பிடிச்சிட்டு வான்ட்டு ரொம்ப டார்ச்சர். இவங்களும் எவ்வளோ பொறுத்து பார்த்தாங்க. அப்புறம் அவங்க பையன் சாயந்தரம், அப்பா நீ இந்த தவளையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சரி, ஆனால் இந்த தவளை பண்ணுற அளவுக்கு தாங்க முடியல அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் இந்த தவளையை பார்த்துக்கணும். உடனே அடுத்த நாள் இதே மாதிரி தான் தவளை இதே மாதிரி பண்ணோன்னு உடனே அவங்களுக்கு கோபம் தாங்க முடியல. அவங்க குடும்பத்தில் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, நல்ல ஒரு விளக்கமாறு எடுத்து தவளை ஒரே அடிச்சிருக்காங்க. உடச்சுனா தவளை படித்தான். ஐயோ, என் மேலே அடிக்காதீங்க, என் மன்னர் கண்டா சிரிப்பார். அப்புறம் பெரட்டி அடித்தோன்னா, ஐயோ உருட்டி அடிக்காதீங்க, என் சீமா கண்டா சிரிப்பார் அப்படின்னு அந்த தவளையும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு. என்னது உனக்கு பாட்டு கேட்குதுன்னு ஒரே அடித்து தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டோன்னா அப்புறம் காக்கா அந்த தவளையை கொத்தி எடுத்துகிட்டு வச்சான். உடனே சாயந்தரம் எங்கே என் மனைவிங்க தவளை மனைவி தவளை மனைவியை காக்கா கொண்டு போச்சு. இனிமேட்லேருந்து இந்த மாதிரி தவளையை கட்டுறேன்னு அப்புறம் ஒன்று இதே மாதிரி தான் ஒன்றா அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இந்த கதையில் என்ன தெரியுது, எப்பயுமே பொறுமை ஒரு அளவுக்கு தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நம்மளும் ரொம்ப சோதிச்சோன்னா அப்புறம் இந்த தவளைக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நம்மளுக்கு ஏற்படும். அதுதான் இந்த கதையோட உள்ள இருக்குது.